நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்ணா அறிவாலயம் செல்கிறார். அங்கு கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்துகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார். மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னைக்கு அந்த பில்லு கவர்னர் ஒப்புதல் கொடுத்திருக்காரு. உள்ளாட்சி அமைப்புகளில் எப்படி பாக்குறீங்க? கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். திமுகவின் முன்னாள் தலைவரும் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சருமான கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாளை முன்னிட்டு செம்மொழி நாளாக திமுகவினரால் தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. 102வது பிறந்தநாளை முன்னிட்டு 102 சாதனை விழாக்கள் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு முழுக்க அனைத்து திமுக மாவட்டங்களிலும் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தான் அறிவாலயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய அவரது சிலைக்கு கீழே ஒரு திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து வருகிறார். தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க அனைத்து இடங்களும் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு, விவசாயிகளுக்கு இலவச மோட்டார் மின்சாரம், மெட்ராஸ் என பெயரை சென்னை என மாற்றம் செய்து அண்ணா நூற்றாண்டு நூலகம், வள்ளுவர் சிலை, தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம், உழவர் சந்தை, மீனவர்களுக்கு இலவச வீடு, மீனவர்களுக்கு இலவச பஸ் பாஸ், அதே போல மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ், திருவாரூர், அரியலூர் உள்ளிட்ட புதிய மாவட்டங்களை அமைத்தது. அதிலும் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு இந்தியாவினுடைய மிகப்பெரிய அளவிற்கு தொழில் முன்னணி நிறுவனம் இருக்கக்கூடிய டைட்டில் பார்க் அமைத்தது. அதன் அடிப்படையில் தான் தமிழகம் முழுக்க டைட்டில் பார்க்கில் அமைக்கப்பட்டு இந்தியாவின் ஐடி நிறுவனத்துடைய தாய் மாநிலமாக டைட்டில் பார்க் தமிழ்நாடு முழுவதும் விளங்கி வருகிறது. அதன் அடிப்படையிலே அவருடைய அந்த சாதனையை விளக்கும் வகையில் தான் 102 சாதனைகளையும் மக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையிலும் மக்களுக்கு நலத்திட்டம் வழங்கும் வகையிலும் பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு முழுக்க திமுகவினரால் செம்மொழி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழுக்கு ஆய்வு செய்த பல ஆய்வறிஞர்களை அழைத்து அவர்களுக்கும் விருது வழங்கி தமிழ்நாடு அரசு சார்பில் சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக திமுகவினரால் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மொழி அறிஞர்கள் அழைத்து இந்த செம்மொழி நாளை கொண்டாடும் விதமாக அவர்களை மரியாதை செய்யும் விதமாக தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடுபட்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவாலயத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கலைஞர் அவர்களுடைய திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து வருகிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today.